முஆத் ரலியல்லாஹு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுஸ் கோத்திரத்தில் மதீனாவுடைய அவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்த மிகப்பெரிய சஹாபி. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு முதல்ல மதீனாவுக்கு வந்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் மதீனாவுக்கு வந்து ஜுமா பயன்லாம் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாலேயே மதீனாவுக்கு வந்து ஜுமா பயன்லாம் பண்ண சஹாபி யாரு? முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு. அவங்க ஆரம்ப காலத்துல வந்த போதே அவங்க கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர் தான் யாரு? சாதிப்பு அப்படிங்களா? கொஞ்சம் சிதறிங்க எல்லாரும். லாஸ்ட் முதல் யாரு? சாதிப்பு முஆத் ரலியல்லாஹு. ஆரம்ப காலத்திலேயே முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ண காலத்திலேயே எந்த அளவுக்குன்னா இவர் எவ்வளவு பெரிய மரியாதை ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ வராரு நபி சொல்லுவாங்க தூங்குயிலா செய்திக்கும் அப்படின்னா தலைவர் தான் இருப்பார். நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வாயிலேயே தலைவர் அளவுக்கு ரொம்ப பெரிய அந்தஸ்தோட இருந்தது. ரொம்ப முக்கியமான நபர். பத்ரிலே இருந்திருக்கிறார், உஹதிலே இருந்திருக்கிறார், கந்தக்கிலே கலந்திருக்கிறார் போரிலே. அப்படி கந்தக் போர்க்களத்தில் கலந்த போது ஒரு அம்பு வந்து அவருடைய கையை அடிச்சு அந்த நிரம்பெல்லாம் கட் பண்ணி அது நிறைய ரத்தம் ஊற்றிட்டே இருந்தது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த துவா இருக்கும்போது அப்ப அந்த நேரத்தில் கூட பார்க்கணும், அந்த ரத்தம் ஊற்றுது, ஒரு நாள் அது 2 நாள் கொஞ்சம் சரியாகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்து சீரியஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப அவர் துவா கேட்கிறார். அவர் ஒரு துவா ஓதுறார். அல்லாஹும்ம இன் கான பக்கிய மினல் ஹர்பி குரைஷி ஷைஉன் ஃபஅபகி. குரைஷ்ல இருந்து யாராவது உன்னுடைய எதிரிகள் யாராவது மிச்சம் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை முடிக்கும் வரை என்னையும் உயிரோடு வை. துவா கேட்கிறார். முடியல, ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம், என்னையும் உயிரோடு வை. அப்படி இல்லை அப்படின்னா وإن كانت وضعت الحرب فافجرها وجعل الموت فيها. இல்ல போர் முடிஞ்சிருச்சு, அவங்க காலி ஆயிட்டாங்கன்னா எனக்கு இதே போர்ல எனக்கு ஷஹாதத் அப்படின்னு கேட்கிறார். இப்படி கேட்கிறார், துவாவா கேட்கிறார். அதே போரில் அவர் ஷஹீது ஆயிட்டார். ரொம்ப பெரிய சஹாபி, தாழ்வு ஃபிகர். அல்லாஹ்வுடைய தூதர் அது நிறைய சம்பவங்கள் இருக்கு அவரை பத்தி. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவர் அவங்க மூத்தாயிட்டார். மூத்தாயிட்ட உடனே நபிசுல்லாஹ் போறாங்க. போய் பார்த்துட்டு சொல்றாங்க, இதுவரை சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, இதுவரை 70,000 வானவர்கள் இவருடைய ஜனாசாவை கலந்து கொள்ள இறங்கினார்கள். நபிசுல்லாஹ் சொல்றாங்க, எத்தனை பேர்? 70,000 வானவர்கள் மலக்குகள் இவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக இறங்கினார்கள். இதுவரை அவர்கள் பூமிக்கு வந்ததே இல்லை. அப்படி ஒரு அந்தஸ்தை இவருக்கு கொடுத்தான் அல்லாஹ். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான். அடுத்த கட்டம் சொல்றாங்க, லிமௌத் சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதின் மௌத்திற்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்றான். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, யாருடைய அர்ஷ்? அல்லாஹ்வுடைய அர்ஷ். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான். அந்த ரஹ்மானுடைய அர்ஷ் லிமௌத் சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆதுடைய மரணத்திற்காக நடுங்கியது. 70,000 மாணவர்கள் அவருடைய ஜனாசாவில் வந்து கலந்து கொண்டார்கள். எந்த அளவுக்குன்னா, சீக்கிரம் 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 கிளம்புங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. ஏன்னா அடுத்து வந்துட்டு இருக்காங்க, கிளம்புங்க அப்படின்னு சீக்கிரப்படுத்தினாங்க, விரைவுபடுத்தினாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உள்ளே வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உள்ள வைக்கும் பொழுது வேதனையிலே லப்தத்துல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லப்தத்துல் கப்ர். அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கு. ஏன் ரசூலுல்லாஹ் ஏன் பதறீங்க என்ன கேட்கும்போது, எவ்வளவு பெரிய அந்த ரசூலுல்லாஹ் சஅத் இப்னு முஆத் முதல் ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர், போர்க்களம் புகுந்தவர், பத்ரிலே இருந்தவர், உஹதிலே இருந்தவர், கந்தக்கில் இருந்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய மரணத்துக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. 70,000 மாணவர்கள் வந்தார்கள். இவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவரை ஒரு அமுக்கு அமுக்கி இருக்கிறது கபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு யாருமே விதிவிலக்கு இல்லை. பாவத்தில் உழன்று கொண்டிருக்கும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் விதிவிலக்காக்க போகிறானா? அந்த கபர் எவ்வளவு கொடூரமானது. உமாயு அஸ்ஸபானி கபீர். கடந்து போறாங்க, 2 கபர்ல வேதம் நடக்குது. என்ன சொன்னாங்க, வந்து டக்கு இது நட்டாங்க, ஒரு செடி நட்டாங்க. இல்ல உள்ள வேதம் நடக்குது, அதனால அந்த செடி நட்டாங்க. எதுக்காக? ஒண்ணுமே இல்ல. ஒருத்தர் இஸ்திஞ்சா செய்யறாரு, ஒழுங்கா சிறுநீர் கழிச்சு சரியா தண்ணி எடுக்கல. இன்னொருத்தர் கோல் சுத்திட்டு இருந்தாரு. அத ரசூலுல்லாஹ் சொல்லும்போது உமாயு அஸ்ஸபானி கபீர் வார்த்தை ரொம்ப தெளிவு. பெரிய விஷயத்துக்காக இல்ல, சிறு சிறு விஷயங்கள், வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் கபரில் வேதனை இருக்கிறது என்றால் நாம் சுமக்கும் பெரும் பெரும் பாவங்களுக்கு என்ன நடக்க போகிறது?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயின் கபிரிஸ்தானுக்கு சென்றால் அழுவார்கள். தன்னுடைய மகளின் கபிரிஸ்தான், தாயின் கபிரிஸ்தானுக்கு போயிட்டு எனக்கு அல்லாஹ் அனுமதி கேட்டேன், எங்க அம்மாக்கு துஆ செய்ய சொல்லி அல்லாஹ் அனுமதி கொடுக்கல, அதனால அழுவுறேன். தன்னுடைய மகளின் ஜனாஸா கபிரிஸ்தானுக்கு சென்றால் அழுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நீண்ட தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்பார்கள், சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட நீங்கள் இவ்வளவு அழுவதில்லையே, ஏன் கபரை பார்த்து இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டால், இன்னஹா மன்சிலத்தும் மின் மனாசிலில் ஆகிரா, மறுமையுடைய படித்தரத்தில் இதுதான் முதல் படித்தரம், இது சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிரும், எனக்கு இது சரியா அமையுமா இல்லைன்னு தெரியல, அதுக்காக அழுவேன். அவருக்கு தெரியல இது சரியா அமையுமா. ஆனால் கபரு மரண மௌத் வீட்டுக்கு செல்லும் பொழுதும் கபிரிஸ்தானுக்கு செல்லும் பொழுதும் அதை அடக்கிவிட்டு திரும்பும் பொழுதும் நிறைய பர்சனல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சந்திச்சிருக்கோம். இப்போ ஜனாஸா இருக்கும், பதில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பேசிக் டீசன்சின்னு இருக்கும் இல்லையா, நமக்கு கவலை தேவையில்லை. கவலை இல்லைன்னா கூட மரண வீட்டை அல்லாஹ்வுடைய தூதர் போய் பார்க்க சொல்றது எதுக்காக அப்படின்னா, அங்க நீங்க செய்யக்கூடிய அந்த அமைதி, அங்க நீங்க கிரகிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மறுமையை மன்னரையை உங்களுடைய மௌத்தை ஈடுபடுத்துறது. அங்க போய் பீப்புள் வில் கிராக் ஜோக்ஸ், அங்க ஜோக் பண்ணி நிறைய பார்க்கலாம். எதுக்கு மௌத்தை குளிப்பாட்டுறதுக்கு நன்மை தர்றாங்க, அதை குளிப்பாட்டும் பொழுது ஒரு நாள் நீயும் இப்படிதான் கோல்டு பாடியா மாறுவேன், உன்னையும் இப்படிதான் தூக்குவாங்க, மலமும் விந்தும் கலந்து அசிங்கப்பட்டு உன்னுடைய துணி இருக்கும், இப்படித்தான் அதை கிளீன் பண்ணுவான் யாராவது ஒருத்தர், உங்களை எண்ணெய் எல்லாருக்கும் தான் நடக்க போகுது. அதனாலதான் அதுக்கு அதை வாஷ் பண்றதுல அவ்வளவு, அந்த இது பண்றதுல அவ்வளவு முக்கியத்துவம். ஜனாதாவை குளிப்பாட்டுதல் ஏன் முக்கியத்துவம், அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு படிப்பினை வரணும். அங்க நான் ஒரு சமீபத்தில் பார்த்தேன், ஜனாதா குளிப்பாட்டிட்டு வந்து ஜோக் பண்றது செஞ்சுக்கிறேன். அங்க போறதே நம்முடைய மௌத்தை பற்றி நினைவு கொள்வதற்கு தான். கபிரிஸ்தான் பார்க்கிறோம், அண்ணன் இறந்துட்டான், அண்ணன் பல முறை என்ன சொல்றது, அதனுடைய வேதனை எனக்கு எழுப்பு இருக்குது. ஒரு அண்ணன் இறந்துட்டான், எனக்கு தெரிஞ்சவன் தான் அந்த பையன், அவன் இறந்தும் ஒரு வேதனையான விஷயம் வைக்கல, இறந்துட்டான். இறந்த உடனே நான் தூரத்தில் நிற்கிறப்ப நான் கேட்கிறேன், தம்பியாச்சு அவன் வரலையா அப்படின்னு கேட்கிறேன். கேட்டா அவன் பிடிச்சிருக்கான், அவன் ஜனாதா சொல்ல ஜனாதா அன்னைக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா இருக்கு இன்னைக்கு சமுதாயத்துல. மரண நேரத்தில் கூட நமக்கு இப்படி ஒரு நாள் வரும் என்கின்ற எண்ணம் கூட வராத அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிடுச்சு மனசு. ஒரு தாய் ஒருவர் இறந்துட்டார், நான் கேட்டேன் அவரே ஜனாசா தூக்கலன்னு கேட்டேன். இதெல்லாம் பார்க்க அனுபவங்கள். ஏன்னா எங்களுக்குள்ள முதல்ல எனக்கு ரெடிஷனல் ஆஃபீஸ் இருக்கும்போது மஸ்ஜிதுக்கு நேர் எதிர்க்கு, இப்போ நாங்கள் இருக்கிறது மஸ்ஜித்லேயே ரெடி, நம்ம எங்கே போனாலும் மஸ்ஜித் பக்கத்துலேயே ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அதனால கண்டினியூஸா ஜனாசா இருந்துட்டு இருக்காங்க. அம்ஜிகர் என்ன சொல்றீங்கன்னா கண்டினியூஸா ஜனாசா இருந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸா இருக்கும் ஜனாசா. ஏன்னா அது கபர்ஸ்தான் பள்ளி, அதில் அடிக்கடி இந்த சம்பவங்கள் நம்ம பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ ஏன் தூக்கலை அப்படின்னு கேட்டால், இல்லை அவர் மது இருக்காரு, குடிக்குள்ள எப்படி இறங்குவான், எப்படி போவான், எல்லாத்துக்கும் ஒரு உச்சகத்தை என்ன அப்படின்னா, இதே அந்த பையன் நடக்கம் பண்ணும்போது அதை நான் பள்ளிவாசல் எல்லாமே தட்டி கேட்க முடியல, நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளவு பேரும் சேர்ந்து முழுசா குடிச்சிட்டு வந்து மதுவெல்லாம் எடுத்து கவருக்குள்ள ஊற்றி அவ்வளவு நாட்டி அட்டுழியம் பண்ணி, அப்போ இன்னைக்கு வந்து மரணம், அதாவது இஸ்லாத்தை விட்டுட்டு கூட குறைந்தபட்சமாக நாளைக்கு நமக்கு மௌத் இருக்குது என்கின்ற எண்ணத்தை எல்லாம் தாண்டி சென்று அவ்வளவு பெரிய சஹாபிக்கு மரண நேரத்தில் இப்படி ஒரு நிலை, மரணத்தை நினைத்து இப்படி ஒரு நிலை என்று சொன்னால், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த உலகில் இந்த மனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இப்போதைக்கு எனக்கு மரணம் இல்லை, நீ கவலைப்படாது. உலகத்தில் முதலில் பிறந்த நபர் யார்? தப்பா சொல்றேன், அதை சொன்ன இல்ல, நீ மட்டும் சொல்றீங்களா? ரொம்ப டஃப்பான விஷயம் கேட்டு யாரும் சொல்லல. யார்? அவருடைய கால் பாக்குறாங்க, இன்னைக்கு எப்ப இலங்கையில பாக்குறாங்க, இருக்குது இவ்வளவு உயரமா இருக்கு, 100 அடிகள் இருக்குது, காலுக்கு இருக்குது, அவ்வளவு உயரமா இருக்காரு. உலகத்திலே ஃபர்ஸ்ட் அவர் தான் பார்த்தாரு. நிறைய ஆண்டுகள், 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வாழ்ந்தாரு. அவருடைய கால் பாதம் மட்டுமே இவ்வளவு பெருசா காட்டுறாங்க, இவ்வளவு பெருசா இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரொம்ப உயரமா இருந்திருக்காரு. பின்னால்தான் கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் ஆகி மனுஷன் கம்மியாயிருக்கான் சைஸ். அப்படியே அவ்வளவு பெரிய மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். குல்லு நஃப்ஸின் தாயகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கின்ற பொது விதிக்கு அவர் விதிவிலக்காகவில்லை. அவர் உலகை விட்டுவிட்டார். என்ன உங்க கையில அப்படின்னு கேட்டாங்க. இது அசாய், என் கை தெரியும்.
என்ன பண்ணுவீங்க? அதை அடிங்க. ஃபிரௌன் துரத்தி வந்தான், அடிங்க. அடிச்சா உலக அதிசயம் நடக்குது, கடல் புழக்குது, இறங்கி போறாரு, பெருசா நடக்குது. எந்த கடலிலே இவரை காப்பாற்றினானோ அதே கடலில் அவரை எதிர்த்தவனை மூழ்கடித்து ஒரே நேரத்தில் 2 சம்பவம் அல்லாஹ் செஞ்சு காட்டி காப்பாற்றான். அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். கலீமுல்லா, அல்லாஹ்வோடு பேசக்கூடியவர், பெரும் பெரும் அற்புதங்களை செய்தவர், ஃபிரௌனை எதிர்த்தவர், தன்னுடைய கைத்தடியால் பல சூனியக்காரருடைய சூனியங்களை முறியடித்தவர். குல்லு நஃப்ஸின் தாயகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கின்ற பொது விதிக்கு விதிவிலக்காகவில்லை. அவரும் இந்த உலகை விட்டு பிரிந்தார். நீ எப்படி அல்லாஹ்வை மறுமையில் எப்படி எதிர்ப்பு எனக்கு கொஞ்சம் பார்க்கணும். நான் சந்தேகப்படல, ஆனா பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டாரு. யாரு யாரு யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அண்ணா துஹீல் மௌத்தா, நீ எப்படி மௌத்தா போனவங்கள எழுப்புவேன்னு நான் பார்க்கணும். ஃபஹுத் அர்பஅத்து மினத் அல்லாஹ் 4 பறவை பேர் சொல்லி கூப்பிட்டா வர மாதிரி அதை வளர்த்துட்டு அதை அறுத்து அதனை மாமிசத்தை கலந்து 4 மலையில தனித்தனியா வச்சிருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பேர் சொல்லி கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய ஆணையை கொண்டு வான்னு சொல்லிட்டு வருது பாரு. அப்படியே வச்சு பார்த்தாரு. யானார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்புடைய தன்மையை மாற்றி இப்ராஹிமை காப்பாற்றினார் அலைஹிஸ்ஸலாம். பெரும் பெரும் அற்புதங்களை நிம்ரூதை நிற்க வைத்து கேள்வி கேட்டார். அவனுடைய அதிகாரத்தை ஏன் என்று எதிர்ச்சதிகாரத்தை தட்டி கேட்டார். தன்னுடைய தந்தையை ஏற்றுக்கொள்ளாத போது அதை எதிர்த்து நின்றார். மிகப்பெரிய இறைத்து தன்னுடைய அவருடைய தியாகத்தை நினைவுபடுத்தும் விதத்தில் தான் உலகம் அழியும் காலம் வரை முஸ்லிம்கள் ஹஜ் கிரியைகளை நிறைவேற்றப் போகிறார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கின்ற பொது விதிக்கு விதிவிலக்காக அவர் நிறைவேற்றியிருக்கிறார். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை யாருக்குமே தரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஆச்சரியாரத்தை யாருக்குமே தரக்கூடாது கேட்டார். யாரு யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நரி, நாய், பறவை, எறும்பு, ஜின்னு, மனுஷன் எல்லாரும் கட்டுப்படணும். எந்த அளவுக்குனா, நான் ஒரு சின்ன கட்டி போட்டேன், சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு, கட்டி போட்டேன், உங்களுக்குலாம் காட்டலாம்னு நினைச்சேன். திடீர்னு எனக்கு தோணுச்சு, என்னுடைய சகோதரர் சுலைமானின் துவா ஞாபகம் வந்துச்சு. அவருக்கு தான் ஃபுல் கட்டுப்பாடு வேணும் கேட்டுருக்காரு, அதனால அவுத்து விட்டேன். நாங்கள் சொன்னோம் அவ்வளவு கட்டுப்பாடு, எல்லா கட்டுப்பாடும். சூரத்து நாமல் பேர் வர காரணம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, சுலைமான் அவருடைய படை உங்களை மிதிச்சிட போறாங்கன்னு எறும்பு பேசிட்டு இருந்துச்சு. அதை கேட்கறது, எறும்பு பேசுறதை கேட்கறது, பறவைகிட்ட பேசுறது, ஜின்களை வைத்து பள்ளியாசல் கட்டத்துக்கு வேலை வாங்குறார். அவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு சொந்தக்காரர். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கின்ற பொது விதிக்கு ஒரு விதிவிலக்காகவில்லை. அவர் இந்த உலகை விட்டு பிரிந்தார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இவர்தான் இந்த உலகத்திலேயே என்னுடைய அன்பிற்கான அடையாளம் என்றார் அல்லாஹ். நீங்க அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால் கூட இவரை பின்பற்ற இருக்கின்றார். யாரை? அவர்கள் செய்யாததே கிடையாது. உலகத்துல அவர்களை பாராட்டாத, இன்னி வரைக்கும் பாராட்டாத கிறிஸ்தவர்கள், இந்து அறிஞர்கள், யூத அறிஞர்கள், யாரா இருந்தாலும் அவரை கடந்து வரலாற்றை கடத்த முடியாத அளவுக்கு எப்படா இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் எப்படி முடிஞ்சது என்று உலக வரலாறே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அரசர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னி வரைக்கும் சோசியல் மீடியா கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் உலகத்திலேயே அதிகம் பின்பற்றப்படும் ஒரு நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலேயே அதிகம் நேசிக்கப்படும் ஒரு நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கின்ற பொது விதிக்கு விதிவிலக்காகவில்லை. அவர்களும் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் என்றால் நீங்களும் நானும் அச்சி ஆணி அடித்து இங்கே அமர்ந்திருக்க போகிறோமா? எப்பொழுதுதான் தெரியாது, நேரம் தான் தெரியாது. நாம் நம்முடைய நாட்களை பிறந்ததிலிருந்தே மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாளைய மையத்துகள் தான் நீங்களும் நான். நம்முடைய பேர் என்ன? நாளைய மையத்துகள் தான் நீங்களும் நான். ஒரு மரண வீடு நடந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹலால்லாம் பார்க்காம, இரவு பகல்னு பார்க்காம, அவருடைய ஆரோக்கியத்தை பார்க்காம, நியாய தர்மத்தை கேட்காம, கடுமையா அந்த குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதித்து பெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி வைத்தார் ஒருவர். பதிலுக்கு அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய சுற்றாரும் அவருடைய உறவினர்களும் அவ்வளவு அன்பை அவர் மீது செலுத்தினார்கள். நல்ல மனுஷன் தான்,
தொழுதானோ இல்லையோ, அல்லாஹ் பயந்தானோ இல்லையோ, நோம்பு வச்சானோ இல்லையோ, தொழுதானோ இல்லையோ, என்ன பண்ணானோ இல்லையோ, கரெக்டா இருந்தாப்பா, எல்லாருக்கும் கொடுத்தாப்பா, அள்ளி எப்படி கொடுத்தாப்பா, எல்லாம் பண்ணாப்பா. சரி, மௌத்தாகி போனார், இந்த உதவி விட்டு பிரித்தார், தூக்கிட்டு போறாங்க. ஐயோ தூக்கிட்டு போறாங்களே, அல்லாஹ் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு மனைவி அழுகிறார். வாசல் வரைக்கும் ஓடி வர்றாரு. வாசலுக்கு மேல அவர் பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க. அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. பிள்ளைங்க வந்தாங்க, பிள்ளைங்க குடியில இறந்தாங்க. எதுக்கு? இருட்டாரு கப்பால் துணையாக்கலாங்க. எதுக்கு? சமத்தா படுங்க பால் வைக்கிறது. உள்ள வச்சுட்டு அங்க பெட்டா வைக்க போறாரு. கல்லு இல்ல எடுத்து ஓரத்துக்கு வச்சு விட்டுட்டு, இதான் எல்லாரும் உங்களுக்கு நாளைய மையத்தில் இருந்தீங்கன்னா, மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாளைய மையத்தில் கல்லை வச்சுட்டு ஓரம் கட்டி வச்சு, சரியா இருக்குப்பா, எல்லாம் வச்சு ஓரம் பாயெல்லாம் கட்டியாச்சு. ஏற்பா மேல மிஞ்சி போனா 2 கண்ணீர் அதிகபட்சம் அப்பா வச்சுட்டு, மின்ஹா கலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. இதுல இருந்து தான் படைச்சோம், இதுலயே கொடுத்தோம், இதுல இருந்து எழுப்போம். 3 அடி மண்ணை போடு, அவ்வளவுதான். போட்டு மேல வந்து மூடிட்டு வந்துட்டா. ஒரு 2 துவா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் அப்படி துவா. அல்லாஹ் அப்பாக்கு கொஞ்ச நேரம் அப்படியே எல்லா வீடு அப்படியே சோகமா இருந்துச்சு. 3 நாள் கழிச்சு குட்டி பேர பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல வீட்டுல, சின்ன பசங்க, கிளம்புங்க முடிவு வச்சு ஸ்கூலுக்கு போறோம், டைம் ஆச்சு. 3 நாள் அப்படியே ஓடியாச்சு. வீடு சோகமா இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போன கிளம்ப எல்லாம் போயாச்சு. எப்படிங்க மாமா தான் இறந்துட்டாரு, மூத்தா போயிட்டாரு. என்னன்னு பாருங்க, மாமாவும் மாமியும் ரெடியா இருந்த மாமி, நாமள என்ன மாமா நம்மளே மாத்திக்க வேண்டியதான் கேட்கிறேன். முடிஞ்சு போச்சு. போய் என்னன்னு பாருங்க, வேலைக்கு போங்க. ஒரு 4 நாள் ஆகும். 4வது நாள்ல கரையை போறது சொல்லியே போயிட்டாரு. கொண்டாடி மட்டும் ஒரு 5 நாள் கொஞ்சம் சோகமா, திடீர்னு யாரோ வீட்டில் ஒரு நாள் நிறைய பாதுகாப்பு நல்லா இருக்குன்றால அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சார். எதார்த்தம் தானே, இந்த சோகத்தை சிக்க போறாங்களா என்ன? ஒரு வாரம் கழிச்சு படம் பார்த்தா சிரித்தியா கொள்ள இப்படி ஒரு மனுஷன் இருந்தாங்கிறதே அந்த வீடு மறந்துச்சு. இதுதான் சொல்லுங்க, இப்படி ஒரு மனுஷன் இருந்தாங்கிறதையே இவ்வளவுதான் உலகம். இதற்குத்தான் அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு அவதூறுகள், அவ்வளவு சிக்கல். ஒண்ணுமே இல்ல, இறந்து விட்டால் ஒரு வாரம் கழித்து யார் வீடு கேட்கும்? சொந்த வீடே கேட்கும். நீதான் போயிட்டு திரும்ப எங்க வந்தேன். அலெக்சாண்டர் தி கிரேட் சொன்னதாக ஒரு சொல்வார்கள். அதை சொல்லி அலெக்சாண்டர் அப்ப சொன்னா போகும்போது என்னுடைய உடலை உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் சுமக்க வேண்டும். உடலை வசியம் செய்கிறார். உடலை உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் சுமக்க வேண்டும். நான் செல்லும் பொழுது என்னுடைய கை, என் கை இருக்குல்ல, என் கை வந்து என்னுடைய காஃபின் அது இருக்குல்ல, அதுக்கு வெளியே இருக்கும். த கிரேட் தனக்கு தானே பட்டம் வச்சுக்கிட்டான். த கிரேட்டுக்கு நல்லா ஒருத்தம் தான். ஆனால் த கிரேட் என்று வரலாற்றில் சொல்லப்பட்ட அலெக்சாண்டர் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒன்று கூடி இன்றும் அவருடைய மரணத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்பதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உலகத்தின் தலை சிறந்த மருத்துவர்கள் என்னுடைய ஜனாசாவை சுமக்க வேண்டும். த கிரேட் அதை ஆண்டான், இதை ஆண்டான், அதை அனுபவித்தான், இதை எடுத்தான், இதை ஆக்கிரமித்தான், இதை வெட்டினான், இதை கொளுத்தினான், இதை எடுத்தான் என்று வரலாறு பூரா த கிரேட் என்று பெயர் எடுத்த அலெக்சாண்டர் மரணித்து விட்டு செல்லும் பொழுது வெறுங்கையோடு தான் இந்த உலகை விட்டு சென்றார் என்று மக்களுக்கு தெரியும். இதான் எல்லாரும் சொன்னாது உண்மையோ பொய்யோ யதார்த்தம் தான். ஒரு மண்ணை கூட இங்க இருந்து அள்ளி செல்ல முடியாது. குரான்ல இது ஆகிய ஒரு பழமொழி ஆகும். உனக்கு வைக்கிற கட்டை அது மக்கிற வரைக்கும் தான். அது மக்கிட்டா அது அந்த கட்டை வச்சிருக்கிற கட்டை மக்கிட்டா உடஞ்சி வாயில மண்ணு விடும் அப்படின்னு ஒரு அறிவியல் ஒரு பழமொழி.
அதாவது விசுவாசம் சொன்னாங்க. அதை சொல்லி முடித்துடலாம் என்று ஆசைப்படுகிறேன். உலவு காணலி இபினி ஆதம் வாதியன் தகவி ஓடுறான். உலகத்துல பயங்கர ஓட்டம் ஓடுறான். இதை எடுக்கணும், அதை எடுக்கணும், ஐயா சம்பாதிக்கணும், உலகத்துல அடையணும், இதாடையணும். விசுவாசம் சொன்ன மாதிரி இது அவன் இலக்கு. ஓடிக்கிட்டே இருக்கான். இது இடையில மரணம். அப்புறம் சொல்லுவாங்க, உலவு காணலி இபினி ஆதம் வாதியன் தகவி. ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம். நதி கிடையாது, ஆறு கிடையாது, ஓடை. அதுக்கு ஓடைக்கு வந்து என்ன கிடையாது, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு தெரியாது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் ஃபுல்லா இருந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுத்தாலும் ஆதம் வாதியான் அஹப்பைய கூனலகு வாதியான். அவன் என்ன கேட்பானா? ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுத்தா என்ன கேட்பானா? அவன் மூணாவது ஓடை அஹப்பைய கூனலகு வாதியான். இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குங்க. இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற அந்த வார்த்தை தான் என்னுடைய கடைசி வார்த்தையாக சொல்லி வைக்க ஆசைப்படுகிறேன். வாழும் பொழுது ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் இன்னொரு ஓடையில தங்கம் தான் நல்லா இருக்குமே என்று கேட்பவன் தான். ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா? அவன் வாயை கொலை எல்ல அஃபாஹு இல்ல துராம். ஏன்னா அந்த வெயிட்டு மண் வெயிட்டு நெஞ்சு அடக்கும் போது அவனுடைய வாயை தொடரும் உள்ள கருவுல அவன் வாயை தொடரும். தொடர்ந்தா எங்கெல்லாம் கேப் விடுறாங்களா என்ன பண்றோம்? அந்த வளாகப்பட்ட நெருக்கும் போது வளாகம் வயிறு நெருக்கும் போது மண்ணு அந்த ப்ரெஷர்ல அது என்ன போயிடும் மண் வலை எல்ல அஃபாஹு இல்ல துராம் சொல்லுவாங்க. ஆனா ஹைலைட் என்னன்னா அவன் வாயில கொண்டு போறானே அவதான் மண்ணு. மண்ணுதான் ஒரு மனிதனுக்கு. அது கூட நிரந்தரம் இல்லை. இப்பெல்லாம் வரிசை அடிப்படையில் திரும்பி தோண்டி எடுத்துருவாங்க. இதுதான் நடந்தது கபஸ்தான்ல. இந்தியாவில் ஏற்பட்ட பிரச்சனை கபஸ்தான் இங்க எப்படி தெரியல எனக்கு. கபஸ்தான் பிரச்சனை பள்ளி அசல் பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. அப்ப கபஸ்தான்லாம் ரொம்ப ஷார்ட் ஆகி போச்சு. இப்ப புதுசா போய் கபஸ்தான் உருவாக்கலாம் முடியாது. சில இடங்கள்ல நமக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம உருவாக்கிறோம். இல்லாத கஷ்டமா இருக்கு. அப்போ இப்படி வரிசையில வந்துட்டா சில நேரங்களில் நிறைய மூட்டு விழுந்துச்சுன்னா டக்கு 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 அடிக்க வரிசை சீக்கிரமாக வருவான். மக்களுக்கு முன்னால அழிப்பிக்கிட்டு ஆறடி தான் சொந்தம் உண்மையில அதுவும் கிடையாது. வரிசை சீக்கிரமாயிருச்சு, ஊரில் நிறைய மூட்டு விழுந்துச்சுன்னா அந்த 6 அடி கூட நீங்க மக்கள் வரைக்கும் சொந்தம் இல்லை. எலும்பு மண்டையோடு தூக்கி சரி பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான் உலகம். எனவேதான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர் ஸபீல். இந்த உலகத்தில் நீ ஒரு வழிபோக்கனை போல் வாழ், இல்லை என்றால் ஒரு அந்நியனை போல் வாழ். ஒன்னும் நீ பெருசா எடுத்து போக்குவது கிடையாது. எதையுமே எடுத்து தாங்கி போக்குவது கிடையாது. மன்னரை மறுமையை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்களோ, அவரின் தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அதற்கு பிறகு வந்து நேர்வழி நின்ற இமாம்களும் கலீஃபாக்களும் எப்படி வாழ்ந்தார்களோ, பெரும் பெரும் சாதனைகளை படைத்த நல்லடியார்கள் எப்படி மறுமை மன்னரை நினைத்து வாழ்ந்து ஒரு சீரிய வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட நல் வாழ்க்கையை நீங்கள் குறிப்பாக பேசிய நாள் வாழ்வதற்கான பாக்கியத்தை உள்ளேயும் முதல் புரிவானாக. அவர் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றே அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசிய எண்ணியும் நம்மளால் நாட்கள் முடிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.